ஓம் நமச்சிவாயம். இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் மீனாட்சி அம்மையார் சமேத முன் குடும்பீஸ்வரர் ஆலயம், பொன் விளைந்த களத்தூர். இது எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. செங்கல்பட்டு கோர்ட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிற ரோட்டில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிவி களத்தூர் தான் போவோம். செங்கல்பட்டுலேருந்து நிறைய பேருந்து வசதிலாம் இருக்குது. இந்த கோயில் 1300 ஆண்டுகள் பழமையான கோயில், சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் மற்றும் கலைநயமிக்க சிற்பங்கள் இருக்கிறதுனால ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்படுகிறது இந்த கோயில். இந்த ஊரோட சிறப்பு என்னென்னா, சோழர் காலத்தில் தஞ்சாவூர் அரண்மனையில் அரசவை புலவராக இருந்த புகழேந்தி புலவர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். இவர் இயற்றிய நல்வெண்பா 427 வெண்பாக்களை கொண்டது. மேலும் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அந்தக கவி வீரராகவ முதலியார், படிக்காசு புலவர் ஆகியோர் பிறந்த ஊர். இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னா, பிராமணர் ஒருவர் தன் நிலத்தை பராமரிக்க ஒரு ஏழை சிவபக்தரை நியமித்தார். அவர் செய்யும் வேலைக்கு சம்பளமாக தன் நிலத்தில் சிறிய பகுதியை அவனிடம் கொடுத்து, இதில் வரும் வருவாயை சம்பளமாக வைத்துக்கொள் என்றார். அந்த சிவபக்தரும் அவரிடம் சரி என்று சொல்லி அனைத்து நிலங்களிலும் நெல் சாகுபடி செய்து பணியாற்றி வந்தார். சிவபெருமானின் திருவிளையாடல் படி சிவபக்தனின் நிலத்தில் நெல்மணிக்கு பதிலாக பொன்மணி கதிர்கள் விளைந்தன. இதை கேள்விப்பட்ட அந்தனர் அதை பார்வையிட்டு அதில் சிவபக்தரிடம், நீ என்னுடைய அனைத்து வயல்களில் வரும் நெல்மணிகளை எடுத்துக்கொள், உன்னுடைய வயலில் இருக்கும் நெல்லை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். இதை அறியாத சிவபக்தர் சரி என்று சொல்லிவிட்டார். இந்த விஷயம் ஊர் முழுவதும் தெரிய வர ஊர் பெரியவர்கள் அந்தனரிடம் சென்று சிவபக்தருக்கும் ஒரு பங்கை கொடுக்குமாறு கூறினர். அவர் மறுத்துவிடவே வழக்கு சோழ அரசவைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அரசன் இருவரையும் விசாரித்து அனைத்து பொன்மணிகளும் அரசாங்கத்திற்கு என்று கருவூலத்திற்கு எடுத்துச் செல்ல உத்தரவிட்டான். பின்பு அந்த வயலிலிருந்து வரும் நெல் அனைத்தும் சிவபக்தருக்கே சொந்தம் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டான். இதனால் சிவபக்தர் இறைவனின் திருவிளையாடலால் பெரும் செல்வம் பெற்று வறுமையிலிருந்து மீண்டார். நெல்மணிக்கு பதிலாக பொன்மணிகள் விளைந்ததால் இந்த ஊர் பொன் விளைந்த களத்தூர் என்று அழைக்கப்பட்டது. இறைவனுக்கு முன் குடும்பீஸ்வரர் என்ற பெயர் எதனால் வந்தது என்றால், இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவன் நெடுங்காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தான். குழந்தை பாக்கியம் வேண்டி இறைவனின் ஆணைக்கிணங்க 108 கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்தான். அவ்வாறு கட்டிய கோயில்களில் இதுவும் ஒன்று. இறைவன் மீது மாறாத பக்தி கொண்ட அரசன் காலையும் மாலையும் இறைவனுக்கு பூஜித்த பிரசாதத்தை பெற்றுக்கொள்வது வழக்கம். விபூதி, பழம், இறைவனுக்கு சாற்றிய மாலை இவை அனைத்தும். பல ஆண்டுகளாக அந்த பணியை அர்ச்சகர் ஒருவர் செய்து வந்தார். தினமும் பிரசாதத்தை எடுத்து அரசவை பணியாளரிடம் ஒப்படைப்பது இவரது வேலை. அவ்வாறு செய்யும் போது ஒரு நாள் அரசன் குளித்து கொண்டிருந்த போது பிரசாதத்தை கண்ட ராணியார் அந்த மாலையின் வடிவையும் நறுமணத்தின் மேல் ஆசை கொண்டு அதை அணிந்து பார்க்க ஆசைப்பட்டு அணிந்து பார்த்தார். பின்பு மாலையை எடுத்து அந்த தட்டில் வைத்துவிட்டு தாம்பூல தட்டில் வைத்துவிட்டு சென்று விட்டார். இதில் ராணியின் முடி மட்டும் ஒன்று அதில் ஒட்டி கொண்டது. குளித்துவிட்டு வந்த அரசன் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு விபூதி பூசிக்கொண்டு மாலையை பார்க்க அதில் பெரிய முடி இருப்பதை பார்த்து மிகுந்த கோபம் கொண்டான். உடனே அர்ச்சகரை அழைத்து காரணம் கேட்டான். ஒன்றும் விளங்காத அர்ச்சகர், முடி ஒருவேளை சிவபெருமானின் சடைமுடியிலிருந்து வந்திருக்கும் என்று சமாளித்தார். அப்படியானால் நாளை காலை கோயிலுக்கு வருகிறேன், சடைமுடியை காட்டு, இல்லையென்றால் மிகுந்த தண்டனைக்குள்ளாவாய் என்று கடுங்கோபத்துடன் கூறினான். அர்ச்சகர் மிகுந்த பயத்துடன் மீண்டும் கோவிலுக்கு சென்று, சிவபெருமானே, இது என்ன திருவிளையாடல்? முடி எப்படி வந்தது என்று எனக்கு எப்படி தெரியும்? நீதானே கதி என்று இருக்கிறேன், என்னை காப்பாற்று என்று இறைவனுடன் வேண்டிக் கொண்டான். நடப்பதெல்லாம் உன் செயல் என்று வீட்டுக்கு சென்றான். மறுநாள் காலையில் அரசன் வந்தான். அவர் முன்னே அலங்காரத்தை கலைக்க லிங்கபானத்து முன்னே குடுமியோடு சடைமுடி இருந்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மன்னன் மனமகிழ்ந்து மேலும் ஆலய பூசைகள் சிறக்க நிறைய பொன்னும் பொருளும் தந்தான். அன்று முதல் சுந்தரேஸ்வரர் என்ற பெயர் கொண்ட இறைவன் முன் குடும்பீஸ்வரர் என்று அழைக்கலானார். ஜடாமுடி என்பது சிவபெருமான தலையில் பின்னல் வடிவில் இருக்கும். இதில் மல்லிகை, செவ்வந்தி, கொன்றை ஆகிய மலர்களில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். சில சமயம் நாகத்தோடு சேர்ந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட ஜடாமுடியுடன் காட்சி தந்த அதிசய கோயில் இக்கோயில். வேற எந்த கோயிலிலும் இப்படிப்பட்ட அதிசயம் இல்லை. இங்கு 63 நாயன்மார்களில் ஒருவரான கூற்றுவ நாயனார் துண்டு செய்த ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. இவர் சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாது ஓதி சிவபதம் அடைந்தவர். இவர் வலிமையால் பகைவர்களுக்கு கூற்றுவனாக இருந்ததால்
அதாவது யமனாக காலனாக இருந்ததால் இவருக்கு கூற்றுவன் என்ற பெயர் உண்டு. இறைவனே அவரது திருவடிகளை கூற்றுவ நாயனாருக்கு மணிமுடியாக சூட்டி பெருமைப்படுத்தினார். அவ்வளவு சிவபக்தர் அவர். இதனால் இந்த கோவிலில் கூற்றுவ நாயனாரை நினைவுகூரும் வகையில் அவரை பெருமைப்படுத்த பங்குனி பிரம்மோற்சவத்தில் மட்டும் சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக கூற்றுவ நாயனார் சுவாமியுடன் புறப்பாடாகிறார். மற்ற விழாக்களில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் தான் போவார். அந்த பங்குனி பிரம்மோற்சவத்தில் மட்டும் சண்டிகேஸ்வரர் போவார். இங்கே நடைபெறும் விழாக்கள் என்னென்னா பங்குனி பிரம்மோற்சவம், சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், ஐப்பசியில் அன்னாபிஷேகம், நவராத்திரி, மார்கழி திருவாதிரை, சிவராத்திரி ஆகிய விழாக்கள் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே இருக்கிற தீர்த்தம் பார்த்திங்கன்னா வில்வ தீர்த்தம், சலவிருச்சம், பில்வ மரம். இங்கே இருக்கிற சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர கலைநயத்தோடு இருக்குது. திருக்கல்குன்றம் மலை மேலே 2 கழுகுகளுக்கு மத்தியில் சிவன் இருப்பது போன்ற சிற்பம் மிகவும் அருமை. கண்ணப்ப நாயனார் ஒரு கால் விரலால் இறைவனின் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும் அந்த ஒரு சிற்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4 முகங்கள் கொண்ட லிங்கம் மிகவும் தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. இவ்வாறு சிறப்பான கோயிலை எல்லாரும் தரிசிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 10, 10:30, ஈவினிங் 5 to 7:30 மணி வரைக்கும் கோயில் தந்திருக்கு. மற்ற டைமில் நம்ம போனோம்னா அர்ச்சகர் பக்கத்துலேயே தான் இருக்கார். கூப்பிட்டா கோயிலை அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ண கதவு திறக்கிறாரு. இப்படிப்பட்ட கொஞ்சம் போனீங்கன்னா கோயிலுக்கு போனால் ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.